அது வந்து ஹீட் அதிகமாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரும். இது சரியாக நீங்கள் சாப்பிடல, ஜீரணம் ஆகிற மாதிரி சாப்பிடல அப்படின்னாக்கா வந்ததுனாக்கா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும். சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம். இங்கே ஆரம்பித்து போகும், இங்கே ப்ரெஷர் பண்ணுங்க. இல்லாட்டா இங்கே இந்த 2 நக்கல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, இங்கே ப்ரெஷர் பண்ணாலும் உச்சந்தல்ல வலிக்குது. அப்புறம் வந்து ஐப்ரோவில் வலி, ஐப்ரோக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே வலி. ஒத்த தலைனா அங்கே பிளட் ஃப்ளோ இல்லை, அந்த இடத்துல வந்து மேபி ஏர் மேபி ஃப்ளோயிங். வின் பைப்பும் ஏர் பைப்பும் ஒட்டின்னு இருக்கும். நம்ம கான்சியஸாக இருக்கும்போது தான் அது ஓப்பனாக இருக்கும். முழுங்கலாமா வேணாமா, இல்லைன்னா அது ஓப்பனாக இருக்கும், எல்லாம் லங்ஸில் போயிடும். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் டி.ஏ. ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார். இவர் வந்து அக்குபஞ்சரிஸ்ட். வணக்கம் சார். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்க, ரத்த காயம் ஆயிருச்சு. நீங்க இதுவரைக்கும் சொன்னது வந்து உள்காயங்கள், வலி நிவாரணி, இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அடிபட்டு ரத்த காயமா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? அவங்களுக்கு ரொம்ப காயம் பட்டு ரத்தம் வந்ததுன்னா மிரர் இமேஜ் பாயிண்ட்னு இருக்கு. இன்ஸ்டன்டா நிற்கும். ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட். திடீர்னு கீழே வந்து ஆக்சிடென்ட், கால் கை போயிடுச்சு, அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு உங்க இதுல இருக்கா? இருக்கு. எமர்ஜென்சின்னா கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்ததுன்னா, காலில் போகும்போது படிக்கட்டு அடிபட்டு வருது, அப்போ பிளட் எங்கேயாவது வரும். அதே மிரர் இமேஜ் பாயிண்ட்னு இருக்கு. ஆப்போசிட் சைடில் இந்த இடம் நான் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு இது மிரர் இமேஜ். இங்கே அடிபட்டுதுன்னா இங்கே மசாஜ் பண்ணீங்கன்னா அது நின்று ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது பிளட் போகுது நின்றுடும். ஓகே. அது ஒரு இது. எங்க உடம்புல வலி இருந்தாலும் இந்த பாதிக்கு இந்த பாதி மிரர் இமேஜ். ஓகே. அதுல மசாஜ் பண்ணா உடனே வலி குறைஞ்சிடும். குழந்தைங்க கீழே விழுந்துட்டா கூட அது பண்ணலாம். ஓகே. ரத்தம் வந்தாலும் ரத்தம் நிற்கும். இட் ஹேப்பன்ட் இன் மை. ஒரு ஹோட்டல்ல ஒரு காவலாளி, ஓகே, அவனுக்கு ஷூ போட்டும் போல காலில் ரத்தம் வந்தது. ஓகே. உடனே கட்டவல் இந்த பக்கம் கட்டவல்னா ப்ரெஷர் பண்ணேன், இன்ஸ்டன்டா நின்றுச்சு. கிரேட் சார், மிராக்கிள் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. அதே போல சார், இப்போ நாம வந்து ஸ்லீப்லெஸ், ஸ்ட்ரெஸ், இந்த ரத்தம் நிக்கிறது, இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இப்போ இருக்கிற காமன் இது பாத்தீங்கன்னா, அத நோயின்னு சொல்ல முடியாது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமா தான் கான்ஸ்டிபேஷன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்ல நீங்க சொல்ற மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல அழுத்தினா உனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கான்ஸ்டிபேஷன் தான் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல். அது வந்து ஹீட் அதிகமாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வரும். இது சரியாக நீங்கள் சாப்பிடல, ஜீரணம் ஆகிற மாதிரி சாப்பிடல அப்படின்னாக்கா கான்ஸ்டிபேஷன் வரும். வந்ததுனாக்கா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுங்க. இங்கே இதான் இடது கை ஆள்காட்டி விரல் ரெண்டுத்துலையுமே. இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போகக்கூடிய பாதை, சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம். இங்கே ஆரம்பிச்சு போகும், இங்கே ப்ரெஷர் பண்ணுங்க. இல்லாட்டா இங்கே இந்த 2 நக்கல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, இங்கே ப்ரெஷர் பண்ணாலும் வந்துடும். தலைவலிக்கு தலைவலி பொதுவான இது தலைவலின்னா ஒத்த தலைவலி இருக்குது, ஒரு பக்கம் வலிக்கும். அது நீங்க எல்லா தலைவலிக்கும் சொல்லுங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நேயர்களுக்கு. உச்சந்தல்ல வலிக்குது, அப்புறம் வந்து ஐப்ரோவில் வலிக்குது, ஐப்ரோக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே வலிக்குது. ஒத்த தலைவலின்னா அங்கே ஃப்ளோ இல்லை, பிளட் ஃப்ளோ இல்லை. ஓகே. அதனால உங்களுக்கு தலைவலி. அந்த ஒத்த தலைவலியும் மைக்ரேனும் ஒண்ணா சார்? ரெண்டும் ஒன்று தான். ஓகே. பிளட் ஃப்ளோ இல்லாம தான் இந்த பிரச்சனையா? ஆமா. ஓகே சார். பிளட் ஃப்ளோ இல்லை, அந்த இடத்துல வந்து மேபி ஏர் மேபி ஃப்ளோயிங், அது போய் ப்ரெஷர் கொடுக்கும். ஓகே. அப்போ ஒத்த தலைவலிக்கு என்ன பண்ணும், இந்த விரலில் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். மோதிர விரல் இங்கே. ஓகே. மோதிர விரலில் இந்த சுண்டு விரல் பக்கம் ஜஸ்ட் மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது போகும். ஓகே ஓகே. அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்றேன், நிறைய இருக்குது. ஓகே ஓகே, போதும் சார். டக்குன்னு ரிலீவ் ஆகிற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் போதும் சார். ஒரு பாயிண்ட் நிறைய வந்துச்சுன்னா உங்ககிட்ட வரும். அதே மாதிரி ஐப்ரோவில் வலி அப்படின்னாக்கா, யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஐப்ரோவில் வலி வரும். பசி காரணமா? பசி தான் காரணம். அம்மா எல்லாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, தலைவலிக்குதுமானா சரிவா சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்க அவங்களுக்கு ஆக்சுவலி அக்குப்ரெஷர் பத்தி தெரியாது. She knows as a mother. அந்த மாதிரி இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு மேல வலி அப்படின்னாக்கா, அதுவும் சாப்பிட்டு பசி அடங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இங்க வலி வரும். 3 மணிக்கு 4 மணிக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ கண்டிப்பா வலிக்கும். டெஃபினட்டா வலிக்கும் சார். காஃபி குடிச்சா சரியா போயிடுறாங்களே? காஃபி வந்து அது ஸ்டிமுலண்ட், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு சரியாகும். அதான். ஓகே ஓகே சார்.
இதுக்கு இங்கே வலினாக்கா நீங்கள் தூங்கி தான் ஆகும். ஓகே தூங்காம வலி போகாது. இது மருந்து தேவையில்லை. ஓகே சார். இதுவும் அதே ஒரு வலியை பத்தி தான் ஒரு கேள்வி. தலைவலி சொல்லிட்டீங்க, உடல் காய்ச்சலுக்கு, சளிக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. வயிற்று வலி. வயிற்று வலி நமக்கு சூடுனால வரும். சூடா இருந்ததுன்னா இழுக்கும், அப்படியே வயிற்று அடிவயிறு வலிக்குது, இல்ல இந்த மேல் வயிறு வலிக்குது அப்படிம்பாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் இருக்கு. காலில் இருக்கு, இங்க நுனி விரல்ல பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இந்த முட்டியிலேருந்து 4 விரல் வச்சிங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் வரும். சரிங்க. இந்த பள்ளத்தை பண்ணினா எல்லா வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே we have pressure points. அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா it will be relieved. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ யாருக்காவது எபிலெப்சி, மயக்கம் போட்டு, அதுதான் நெக்ஸ்ட் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன் சார். ஓகே, நீங்க கேட்கறதுக்கு முன்னே நான் சொல்லிடுங்க சார், பரவாயில்ல சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? எபிலெப்சி, அதாவது திடீர் மயக்கம். ஆமா, திடீர் மயக்கம், காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே. அதுக்கு உடனே என்ன பண்ணணும்? காலில் இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும். இன்ஸ்டன்ட் பாதத்துல இந்த ரேகை வருது இல்லையா? இங்கேருந்து ஒரு கோடு போட்டுனா இந்த ரேகையில ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல மூக்கு கீழே, உதட்டுக்கு மேல இந்த மூக்கு முடிஞ்ச உடனே நல்லா அழுத்தி பண்ணீங்கன்னா உடனே உடம்பு அசைப்பாங்க. அதையும் பண்ணி ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணீங்கன்னா உடனே எழுந்துருவாங்க. ஓ, மயக்கம் போட்டவங்க. ஆமா. அதே மாதிரி மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிக்கலாம். உள்ளுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அது ஏன் சார்? நிறைய சொல்றாங்க, அடிபட்டு இருக்கோம், அவங்க தண்ணி தாகம் சொல்லுவாங்க, ஆனா கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வின் பைப்பும் ஏர் பைப்பும் ஒட்டின்னு இருக்கும். ஓகே. நம்ம கான்சியஸா இருக்கும்போது அது ஓப்பனா இருக்கும். முழுங்கலாமா வேணாமா? இல்லைன்னா அது ஓப்பனா இருக்கும், எல்லாம் லங்ஸ்ல போயிடும் தண்ணி. ஓகே. அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். வெரி லாஜிக். ஆனா யாருக்கும் தெரியல. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், ஐ திங்க். ஓகே சார், ஓகே சார். இப்போ அந்த மாதிரி மயக்கம் தெளிவிக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் ஆகும். ஓகே, ஓகே சார். ஸோ நாம இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இந்த அக்கு பஞ்சரையும் ஜென்ரலான உபாதைகளுக்கு பயன்படுத்தலாம் தாராளமா. இப்போ பொதுவா நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு செஞ்சுக்க வேண்டியது நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். அதை தவிர இதையும் பண்ணாக்கா உடம்பு நல்லா இருக்கும். இந்த கட்டை விரல்ங்கிறது, இந்த பாருங்க, இது லங்ஸ், 2 கட்டை விரலுமே லங்ஸ் சம்மந்தப்பட்டது. லங்ஸோட சேனல் இங்கே போகுது. அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரல் லார்ஜ் இன்டெஸ்டைனோட சக்தி ஓட்ட பாதை. ஓகே. 3வது விரல் பெரிகார்டியமோட சக்தி ஓட்ட பாதை இப்படி வரும் உள்ளுக்குள்ள. அது 4வது ட்ரிபிள் வார்மர் மூவப்ப மண்டலம் சொல்லுவாங்க, அது மோதிர விரலில் போகுது. 5வது விரலில் மட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹார்ட் சேனல், உள்பக்கம் மோதிர விரலுக்கு பக்கத்தில் ஹார்ட் சேனல் இங்கே திரும்பி உள்ளுக்குள்ள வரும். ஓகே. இந்த பக்கம் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ லங்ஸ் இது ரெண்டும் மெட்டல் காற்றுன்னு சொல்லுவோம். இது ஃபயர், இதுவும் ஃபயர். இதில் 2 சேனல் இருக்கு, ஃபயர். அதே மாதிரி காலில் 2 கையிலையும் இருக்குது. அதே மாதிரி கால் கட்டை விரலில் ஆரம்பித்து இது விரல் போகும், ஸ்ப்ளீன் சேனல். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே லிவர் சேனல் வரும். அதுக்கடுத்து 2வது விரலில் கால் கட்டை விரலில் 2 சேனல் இருக்குது. 2வது விரலில் ஸ்டமக்கோட பாயிண்ட் இருக்குது. அப்போ ஸ்டமக்கோட பாயிண்ட்லாம் அங்கே வரும்போது சரியாயிடும். அதுதான் இப்போ சொன்னேன். இப்போ 4வது விரலில் கேல் பிளாடரோட பாயிண்ட் இருக்குது. 5வது விரலில் யூரினரி பிளாடர் பாயிண்ட் இருக்குது. இந்த எல்லா ஆர்கனோட பாயிண்ட்ஸும் இந்த கையில் இருக்குது. கை விரல் நுனி அமைச்சினாலே போடும், வியாதிகள் சரியாயிடும். ஓகே, ஓகே. ஸோ ஜென்ரலா நம்ம பாடி நல்ல ஆக்டிவேஷனோட இருக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ் அழுத்திட்டு இருந்தா ஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஒருத்தருக்கு விக்கல் வருது அப்படின்னா இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 2 சுண் தள்ளி 3 விரல் வச்சு இங்கே ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விக்கல் போயிடும். அதே மாதிரி இங்கே செஸ்ட்ல ப்ராப்ளம் தான் இங்கே பண்ணும், ப்ரெஷர் பண்ணும். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் வலி நிவாரணிகள், இந்த மாதிரி விளக்கங்கள் நீங்க தரீங்க. பியூட்டி பத்தி ஏதாவது இதுல இருக்கா சார்? பியூட்டிக்கு ஐ ஹேவ் நாட் ஸ்டடிட். யூ ஹேவ் நாட் ஸ்டடிட் சார். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபேஷியல், ஏனா ஃபேஷியல் பாயிண்ட்ஸ் சிலது இருக்கு இல்லையா? அக்குபஞ்சர் இருக்கு. நம்ம ஃபேஷியல் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கெல்லாம் நீடல் நிறைய போகும். அது நான் படிக்கல. ஓகே, பட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அக்கு பிரஷர்ல இருக்குங்களா? அக்குபஞ்சர்லயும் இருக்கு, பஞ்சர்லயும் இருக்கு. ஓகே. ஃபேஷியல்னு வரும்போது ஃபேஷியல் பால்சி வரும். ஒருத்தர் கண்ணு இப்படி இடுங்கி இருக்கும், இல்லை ஒரு பக்கம் தூக்கி இருக்கும், அப்புறம் இங்கே வாயு இப்படி இறங்கி இருக்கும். அவங்களுக்கு
அக்குபஞ்சர் நீடில் போட்டால் சரியாயிடும். ஓகே ஓகே. முடி உதிர்வுக்கு ஏதாவது இருக்கா சார்? முதிர் உதிர்வுக்கு இருக்கு, இருக்குங்களா? எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே You have to take, it's a long treatment. ஓகே ஓகே. அது எடுத்துக்கலாம். சார் இப்போ நீங்க ஸ்ட்ரோக்குக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்களே கூட பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸ்ட்ரோக் எதனால வருது சார்? ஸ்ட்ரோக்குன்னு வரும்போது உங்களுக்கு திடீர்னு பிளட் ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷர் அதிகமாகும். அது எங்கேயாவது வந்து ஸ்மால் வெசலில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ பிரெயினில் போகும்போது எந்த ஆர்கனுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை அஃபெக்ட் பண்ணும். அது ஏன் நடக்குதுன்னாக்கா ஒரு பிளாக் இருக்கும், ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். ஒரு இடத்துல பிளாக் ஆகும், பர்ஸ்ட் ஆகிடும். ஓகே. அது ஏன் அந்த இடத்துல ஃப்ளோ இல்லாமல் இருக்குன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஏர் போய் வந்துடும். மோட்டார் பம்ப்லாம் வந்து ஏர் பிளாக் ஆகுதுன்னு சொல்றேன். உடம்புல இந்த பிளட் அது ரிலீஸ் பண்றதுக்கு ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இங்கேயும். ஆமா. ஓகே. அந்த ஏரை ரிலீஸ் பண்ணும், அந்த இடத்துல பிளட்டை ஃப்ளோ பண்ணும். அதுக்கு அக்குபஞ்சர்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். அக்குபஞ்சரை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.